அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய மக்களுக்காக நிறைய சிறப்பம்சங்களும் நிறைய நிறைய ஸ்கீம்களும் வெளியிடப்படுகின்றன தமிழக அரசிடமிருந்து. சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5,000 வழங்க குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்குங்க. சரிங்களா? அந்த ரேஷன் அட்டைகள் எந்தெந்த வகையான அட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அனைவருக்கும் இந்த பரிசு தொகை தீபாவளி தினத்தன்று கிடைக்க போகிறது என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்கி கொண்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பரிசு தொகை கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். பிஎம் கிசான் அந்த கார்டுல 6 மாசத்துக்கு ஒரு டைம் மாதம் 2,000 வாங்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான முழு தகவலை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தீபாவளி பரிசு ரெடியா இருக்கு. இதற்கான டோக்கன் எப்போல இருந்து வழங்கப்படும், அதே மாதிரி இந்த டோக்கன் வழங்கும் போது யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், சரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா பார்க்க போறோங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5,000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஸ்கீம் திட்டம். சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. சரிங்களா? வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறணுன்றதுக்காக, மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உள்நோக்கத்துடன் தமிழக அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு ஏழை குடும்ப மக்களுக்கும், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வறுமை கோடிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5,000 வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகை ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை. தீபாவளி பரிசு போல பொங்கல் பரிசு தொகுப்பும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாள்களில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். அதே போலதான் இப்ப எல்லாருக்குமே தெரியும்,
வரி விலை ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 28% 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி எது எதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்களோ அது எல்லா ஜிஎஸ்டிக்குமே 28% 18% குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து அமல்படுத்தியாச்சு எல்லாருக்குமே. வர 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுதுங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து அதே போல தான் இது போன்ற சூழலில் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வந்து வழங்கப்படுவதாக முடிவு செய்திருக்காங்க. அது என்ன தீபாவளி பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொன் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்ற மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது நாளை முதல் இதற்கான டோக்கன் வந்து வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. எல்லாரும் அந்தந்த ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்க டோக்கனை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி டோக்கன் வாங்கும்போது எந்த நேரத்துல வரணும், எப்போ தீபாவளி தினத்தன்று நீங்க இந்த பரிசை வாங்கணுன்றத அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அனைவருக்கும் வீடியோ முழுமையாக பார்த்த நன்றி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.